friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான பீட்சா, அதுவும் மினி பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல அரை கப் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்ல தான் இருக்கணும், வெது வெதுன்னு இருக்கணும். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அது சீக்கிரமாவே ஆக்டிவேட் ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம மூடி போட்டு வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த மாதிரி நுரைச்சு வந்தாதான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்ட் அந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட் சேர்த்துட்டு மாவுல நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கையில ஒட்டாம வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில சுத்தமா ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் மேல லைட்டா எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒரு வார்மான பிளேஸ்ல வச்சிருங்க. 30 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுப்பு கிட்டக்க வச்சிங்கன்னா நல்லா வார்மா இருக்கும். மேல எண்ணெய் தடவுறதுனால மாவு சீக்கிரமா ட்ரை ஆகாம இருக்கும், அதுக்காக தான் எண்ணெய் தடவிக்கிறோம். மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வார்மான பிளேஸ்ல வச்சிருங்க. இப்போ டாப்பிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் சீக்கிரமா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கார்ன் எடுத்திருக்கேன், கேப்சிகம், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியான டேஸ்ட்டில் வரணும், அந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஆரிகானோ 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு நல்லா டபுள் சைஸ்க்கு பெருசாக இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை 2-3 போர்ஷனாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது தனித்தனியாக நம்ம இப்போ சப்பாத்தி கட்டையில் போட்டு திரட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு டக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவில் எந்த கிராக்கும் விழுகாது, நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை இந்த மாதிரி தட்டோட பேக் சைடில் கூட கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது. பீட்சாவோட பேஸ் பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸில் தான் இருக்கணும், அந்த அளவு திக்னஸ் தான் இருக்கணும். ஸோ நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு குக்கி கட்டர் இல்லை பீட்சா கட்டர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தோட ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக்னஸ்ல தான் இருக்கணும் பீட்சா பேஸ். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற மாவை நம்ம செப்பரேட்டா குக் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு தவால வச்சுட்டு மேல ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி செய்யறதுனால உங்களுக்கு அந்த மாவு பஃப் ஆகி வராது, அதுக்காக தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 சைடு இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி நம்ம பேஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட பீட்சா சாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நார்மல் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலேருந்து பார்க்குறப்ப அந்த பீட்சா பேஸ் தெரியக்கூடாது, கம்ப்ளீட்டாக அந்த சாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும்.
இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டாப்பிங்ஸ், வெஜிடபிள் டாப்பிங்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாவே சேர்த்துக்கோங்க. நான் மினி பீட்சா மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் மீடியம் சைஸ் அளவுக்கு கூட நீங்கள் பீட்சா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மாசரல்லா சீஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியான அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதனால் பீட்சாக்குனாலே மாசரல்லா சீஸ் தான். ஸோ நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதை மேலே நல்லா தாராளமாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த சீஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. மாசரல்லா சீஸ்க்கு மேலே கொஞ்சமாக அமுல் சீஸ் கியூப்ஸை வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம டபுள் சீஸ் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சீஸ் சேர்க்கணும்னு விருப்பமாக இருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரைங் பேனில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, சீஸியான மினி பீட்சா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக, அந்த டாப்பிங்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக, சீஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹாலிடே சீசனுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மினி பீட்சா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.